அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரீகம் செய்யப்படும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த முட்டை மந்திரம்னு சொல்லுவாங்கல்ல. இந்த முட்டை மந்திரம், முட்டை வச்சு ஏவி விடுறது. இந்த விஷயத்த பத்தி சில விஷயத்த பார்ப்போம். இந்த முட்டை மந்திரம் எப்படின்னு சொன்னா, அ யாருக்காவது முட்டை மந்திரம் ஏதாவது செய்யணும்னா, வீட்ல ஃபர்ஸ்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, ஏதாவது நகை காணோம், இல்ல வேற ஏதாவது காணோம்னா என்ன பண்ணுவாங்க? முட்டை மந்திரம் வச்சுருவாங்க. முட்டை மந்திரம் வச்சுருவாங்கல்ல. அது உண்மைதான். அது அவங்க சும்மா சொல்றது. ஆனா உண்மையாலுமே முட்டை மந்திரம் செய்றதே இருக்குது. அது எப்படின்னு சொன்னாக்கா, சில பேர் ஆவலன்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முட்டை மந்திரத்த எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க, சில முட்டையில சில மாதிரியான விஷயங்கள் வரிஞ்சு, அதில பேருங்கலாம் எழுதி என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு சுடுகாட்டுல போட்டுருவாங்க. இல்ல சுடுகாடு எரியுதுல்ல, அங்க போட்டுருவாங்க. இல்ல எங்கேயாவது என்ன பண்ணுவாங்க, புதைச்சு வச்சுருவாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 3 மூலை முக்குட்டு இருக்குதுல்ல, அங்க போட்டு என்ன பண்ணுவாங்க, அத உடைச்சிருவாங்க. அதே மாரி அதில பார்த்தீங்கன்னா, அது பேரு முட்டை மந்திரம் வச்சுட்டாக்கா, அது உள்ள பார்த்தீங்கன்னா, ஆ சிவப்பு கலர்ல இருக்கும். அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த முட்டை அவியம் வைக்கிறாங்கல்ல, அந்த அவியம் பாதியில இருக்க டைம்ல என்ன ஆகும்னா, அந்த முட்டைய எடுத்துருவாங்க. முட்டைய எடுத்து அந்த கரு உண்டாகுதுல்ல, அந்த டைம்ல எடுத்துருவாங்க. எடுத்து அத கொஞ்சம் சிலது படிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முட்டை மந்திரத்த செஞ்சுடுவாங்க. அதனால பாதிப்புகள் என்ன ஆகும்னா, அ நெறைய வீட்டுங்கள்ல சண்டைகள் அதிகமா உண்டாகும். தே தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்ல உண்டாகும். எந்த ஒரு விஷயமும் என்ன ஆகுது? நடக்கவே நடக்காது. 2வது நமக்கு எதுவுமே என்ன ஆகாது? விளங்காது முதல்ல. அதே மாரி இது என்ன முட்டை மதத்தால என்ன ஆகும்னா, அது வைக்கிறது சிம்பிளான விஷயம். ஆனா, அது செய்றது பெரிய வேலையா இருக்கும். மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும். அதே மாரி இந்த செய்வன மாரிதான். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மள என்ன பண்ணாது? வளர்ச்சியே பண்ண விடாது. இது என்ன ஆகும்னா, நம்ம பார்க்கறதுக்கு முட்டன்னு நெனைக்கிறோம். அதனுடைய வேலை அவ்வளோ இருக்கு. ஏன்னா, அவ்வளோ எந்த மாரி செய்றாங்களோ, அந்த மாரி நம்மள பாதிக்கும். 2வது வீட்ல எந்த ஒரு விஷயமும் என்ன ஆவாது? எது எடுத்தாலும் பிரச்சனைகள் உண்டாகும். அதிகமாக பிரச்சனைகள் உண்டாகும். ஏன்னா, அவ்வளோ ஒரு பாதிப்பான விஷயம் அது. அந்த மாரி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு இருந்தாக்கா, நீங்க எனக்கு தொடர்பு கொள்ளலாம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அந்த உடம்பு சரியில்லாதவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த அங்கங்க கை, கால் பிடிப்பு இருக்கும். நீண்ட நாட்களாக அந்த பிடிப்பு இருக்கும். அத விடவே விடாது. அந்த மாரி யாராவது இருந்தா சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் துவா ஓதி விடப்படும். அ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ் கூப்பிட்டு துவா ஓதி விடுவோம். அந்த மாரி யாராவது இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. மத்தபடி இந்த பேய்கள் பிடித்திருந்தால், கெட்ட ஜின்னாத்துகள், பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாரி அ காட்டேரிகள், இந்த மாரி தீய சக்திகளுடைய ஊசலாட்டம். வீட்ல என்னன்னா, சில பேர் வீட்ல படுக்குவாங்க, படுக்கவே முடியாது. ஏன்னு சொன்னா, ஏதாவது கத்துற மாரி இருக்கும். ஏதாவது எந்திச்சு ஓடுற மாரி இருக்கும். இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போற மாரி இருக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணும், அடிக்கடி ஏதோ நமக்கு தோன்ற மாரியே இருக்கும். சிலது செய்வன என்ன ஆகும்னு சொன்னா, காதுல பேசும். எங்கேயாவது போ செத்துடு, எங்கேயாவது போ, வண்டியிலேருந்து ஊந்துடு, இந்த மாரி சில விஷயங்கள் சொல்லும். இதெல்லாம் செய்வினையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வரக்கூடிய விஷயம். அதே மாரி ஏவல்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வரக்கூடிய விஷயம். இதுல ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு இருந்தால் நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய மொபைல் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.